ஆனால் தமிழக உளவுத்துறையே திமுக ரிசல்ட் சொல்லிடுச்சு. ஆனால் விஜய்க்கு அதிகமாக வாக்கு சதவீதம் ஏறுதுன்னா ஒன்று வந்து அதிமுகவில் இருந்து பிரியக்கூடிய வாக்குகளாக தான் இருக்கும், இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து போகிற வாக்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியெல்லாம் பிரிக்கலாம் முடியாதுமா. என்ன ஒரு 4-5% திமுக வாக்கு விஜய் வாங்கிட்டாங்க, திமுக தோல்வி 100% இருக்கா இல்லையா? அப்போ அதிமுக ஜெயிக்கும். அதிமுக வர வாய்ப்புகள் இருக்கு, புரியுதுங்களா? இப்போ என்னடான்னா சில பேர் இன்னைக்கு காலிலேருந்து வந்து ஜோசியரை வந்து சொல்லிட்டாரு, அதனால தான் கோயில் கோயிலாக போகிறார் விஜய். இது எல்லாமே ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் மூலியமா உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். கீழ்த்தரமா இல்லை, இதெல்லாம் வந்து கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, தும்பச்செல்லில் தூக்குமட்டி சாவிடான்னு, அதேமாரி சாகலாம் தவிர விஜய் வந்து அதேமாரி சாகலான்ற. நான் ஏன் இப்படி ஒரு அற்பத்தனமான அரசியல் உனக்கு? போட்டோம் வீட்டுக்கு போகிற நேரத்தில். ஆனால் விஜயுடைய வருகை திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் சவுக்கடி இருக்குது. நிச்சயம் வந்து நம்ம 4ஆம் தேதிக்கு பிறகு நம்ம மறுபடியும் பேசுவோம் இல்லையா? சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் கடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய நிலை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு என்னென்னா ஒரு 10-15% வருவாங்க, ஆனால் வெற்றி பெறுவாங்க, ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாரி வந்து அமைச்சரவை பட்டியலே வெளியிட்டிருக்காங்க. உத்தேச அமைச்சரவை பட்டியல். அப்புறம் வந்து ஜோசியர் சொல்லிட்டாரா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அதனால் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான அத்தனை இதுவும் நிர்வாகத்தையும் அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதான் சோசியல் மீடியாவில் வருது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து இவர் இந்த அமைச்சர், இவர் அந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. பட் என்னையை பொறுத்தவரையிலும் ஓட்டே வாங்க மாட்டாங்க, அவங்க 0 அப்படின்னு சொல்ல முடியாது. 10-15% வாக்குகள் நிச்சயம் வாங்க வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? இந்த 18-20 வயசுக்குள்ளே உள்ள பசங்க நிறைய பேர் போட்டுக்கலாம் அந்த ரசிகர் அந்த இதில். அதே நேரத்தில் இந்த வாக்குகள் யாருடைய வாக்குகள்ன்றது தான் இன்றைக்கி வந்து கருத்து கணிப்பாளர்களே திணறக்கூடிய அளவுக்கு இருக்குது, கருத்து கணிப்பாளர்களே. அப்போ என்னுடைய பார்வையில் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், பெரும்பாலும் வந்து அவருக்கு கிறித்துவ தலித் வாக்குகள் நிறைய விஜய்க்கு போயிருக்கு. சிறுபான்மையினா இஸ்லாமியருடைய வாக்குகள் அவ்வளோ போல, சில சொற்பமான வாக்குகள் போயிருக்கே தவிர, ஆனால் 100% எது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மற்றும் தலித் வாக்குகள் நிறைய. அப்போ விசிகாவுடைய வாக்குகளை பிரிச்சிருக்காரு. அதான் சொல்கிறேன், இந்த வாக்குகள் வந்து போயிருக்கு. இது வந்து இலவசமாக திமுகவுக்கு கிடைக்கிற வாக்குகள். அப்போ மைனஸ் வந்து திமுகவுக்கு தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது வந்து ப்ளஸ் வந்து அதிமுகவுக்கு ஆகலாம், மேபி, புரியுதுங்களா? அதிமுகவுக்கு ப்ளஸ் ஆகலாம், அதிமுக கூட்டணிக்கு ப்ளஸ் ஆகலாம். அதே நேரத்தில் அதிமுகவுக்கு சில மைனஸ் இருக்குது, ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஏன்னு சொன்னால் சசிகலா ராமதாஸுடைய இது வந்து ஒரு விதமான ஒரு இது இருக்குது. அது அவங்க எந்த அளவுக்கு வாக்கு வந்து பிரிக்கிறாங்கன்றது தெரியல. ஒரு கால் அதிகமான வாக்குகள் விஜயம் போல் பிரிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு சதவீதம் 2% இருக்கும். வரும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போது விஜய் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் அதிகரிக்க அது திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ். இப்போ நம்ம சொன்னால் அண்ணன் கோவப்படுகிற வேறு விஷயம், ஆனால் தமிழக உளவுத்துறையே திமுக ரிசல்ட் சொல்லிடுச்சு. ஆனால் விஜய்க்கு அதிகமாக வாக்கு சதவீதம் ஏறுதுன்னா ஒன்று வந்து அதிமுகவில் இருந்து பிரியக்கூடிய வாக்குகளாக தான் இருக்கும், இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து போகிற வாக்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியெல்லாம் பிரிக்கலாம் முடியாதுமா. என்னை பொறுத்தவரையும் அவர் கடந்த முறை எவ்வளோ வாங்கினாரோ கடைசி தேர்தலில் அதே தான் வாங்குவாரே தவிர, அதுக்கு ஏன்னு சொன்னால் விஜய் வருகையினால அவருக்கு இந்த முறை வந்து ஒரு 2-3% கூடி இருக்கலாம். விஜய் வரதுனால அது குறையுமே தவிர அது மைனஸ் ஆக என்னை பொறுத்தவரையும் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அதிமுக வாக்குகள் பார்த்திங்கன்னா சாதிய வாக்குகள் அதிமுக கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாக்குகளும் வந்து மைனஸ் பெரிய அளவுக்கு ஆகாது, 1% 1/2% ஆகும். பட் அதிகமாக மைனஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் வந்து திமுக எதிர்ப்பாளர்ன்ற அடிப்படையில் நான் பார்க்காதீங்க. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பொதுப்படியாக நீங்களே நடுநிலையாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, திமுக வாக்குகள் தான் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு மைனஸ் ஆகுது. அப்போ அந்த மைனஸ் ஆகும்போது அது திமுகவுக்கு பின்னாடி தானே. ஒரு 4-5% திமுக வாக்கு விஜய் வாங்கிட்டாங்க, திமுக தோல்வி 100% இருக்கா இல்லையா? அப்போ அதிமுக ஜெயிக்கும். அதிமுக வர வாய்ப்புகள் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ என்னடான்னா சில பேர் இன்னைக்கு காலிலேருந்து வந்து ஜோசியரை வந்து சொல்லிட்டாரு, அதனால தான் கோயில் கோயிலாக போகிறார் விஜய். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ரஹீம் இருக்காப்புல, அண்ணன் அன்பால் கூப்பிட்றாரு, ஒரு விழா நடத்துகிறாரு, கூப்பிட்றாரு, நான் போகலாம். நான் போன உடனே நான் அந்த மதத்தையோ அல்லது அந்த அவர் வணங்குற கடவுளையும் நான் ஏற்றுக்க முடியாது, இருக்குமா இல்லையா? அப்போது ரஹீம் வந்து கோயிலுக்கு போயிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு
அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் போகிறாப்புல உன்னால் மனசால வந்து இப்போது என்ன கோயில் போயிருக்காரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காப்புல. உன்னால் மனசால அந்த சிலையை வந்து கடவுளாக உன்னால் ஏற்றுக்க முடியுமா? இதெல்லாமே 100% ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அரசியலுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிம்பம் இது. எப்படி பாஜக RSS வந்து கடவுளை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்களா, இந்த நாதாரிகளும் அப்படிதான் வந்து கடவுளை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. விஜய் பக்தி என்பது மனசை சார்ந்தது, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஒன்று வணங்குறீங்கன்னு சொன்னால் அங்கே என்னை கூப்பிடலாம், நான் வரலாம். பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி எனக்கு இருக்காது. நீங்கள் கூப்பிட்டீங்கிறதுக்காக நான் வரேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் நான் வந்து உங்களை வேணால் ஆகிட முடியாது. அல்லது நான் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றன்றதுக்காக நீங்கள் வரீங்கிறதுக்காக நீங்கள் என்னை சார்ந்தவங்களை ஆகிட முடியாது இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு யூடியூப் சேனலை வச்சு இது ஒரு இது வச்சுருக்காங்க. அது ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க தான் வந்து இந்த ஒரு விதமான நெரேட்டிவை வந்து செட் பண்ணுறது. எப்படின்னா அந்த பெண்கள் வந்து எனக்கு புருஷனை விட விஜய் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பொதுமக்களே இல்லை, அது வந்து செட்டிங் ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு அந்த செட்டிங் பண்ணுறது. அப்புறம் வந்து விஜயை பார்க்காம அழுகிறது, விஜய் ஜெயிக்கலன்னா நான் செத்துருவேன்னு சொல்கிறது. இது எல்லாமே ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் மூலிமா உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அது, புரியுதுங்களா? தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் வழக்கு போட்டு இருக்கணும், அதெல்லாம் கைதே பண்ணணும் அவங்கள. ஏன் சொன்னால் மக்களை வந்து தேர்தல்னாவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் அறிவித்து அவங்க வாக்கு பறிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுவாங்க. பட் இப்படி கேவலமாக வந்து பண்ணக்கூடாது இல்லைங்களா? குழந்தைகள் வந்து அப்பா அம்மா நீ ஓட்டு விஜய்க்கான மாமாவுக்கு தான் போடணும் அப்படின்னு, புரியுதுங்களா? இவனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயும் வந்து மேடை ஏறிட்டு குட்டீஸ் நீங்கள் உங்கள் மாமாவை உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை எல்லாருக்கும் விஜய்க்கு போட சொல்லுங்கள், விஜய் மாமாவுக்கு போட சொல்லுங்கள், சொல்லுவீங்களா? இதெல்லாம் என்ன அரசியல்? கீழ்த்தரமாக இல்லை. இதெல்லாம் வந்து கிராமத்தில் சொல்லுவாங்களே, தும்பச்செல்லில் தூக்குமட்டி சாவிடான்னுவாங்களே, அதேமாரி சாகலாம். இதை விட விஜய் வந்து அதேமாரி சாகலான்ட்டேன் நான். ஏன் இப்படி ஒரு அற்பத்தனமான அரசியல் உனக்கு? அப்போ அவன் வாங்குற வாக்குகள் அவ்வளோதான், 10-15% வாங்கலாம். அது எல்லாமே சீட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 10-15% வாங்கினாலே குறைஞ்சி வந்து ஒரு 10 சீட்டு வாங்கலாம். ஆனால் 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் பல திட்டங்களை உருவாக்கி பல பல்கலைக்கழகங்கள் அது இப்போ இதுக்கு வந்து விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பும்போது கூட என்ன சொன்னாங்க, இது மோடியுடைய வெற்றினாங்க. இது உடனே ஆரம்பிச்சது. 1965 அடிக்கல் நாட்டப்பட்டு அதிலிருந்து தொடர்ந்து பல கல்வி நிறுவனங்கள் இது பண்ணி ஆய்வுகள் பண்ணி அதன் பிறகு இன்னைக்கு அவர் பிரதமராக இருக்கார் இல்லையா? அதே மாதிரி தான் இவங்க ஊரில் கல்யாணம்னா மாடல சந்தனம்ன்ற மாதிரி தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருந்துன்னு வச்சுக்கலாம் ஒரு 50 வருஷம். இது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லலாம். அப்படி இல்லையே, நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்ததை விட எதிர்கட்சியாக தானே அதிகமாக இருந்திருக்கீங்க. நாங்கள் வந்து இந்த சாலைகள்லாம் வந்து என்ன சாலை, பசுமை சாலைகள், அந்த சாலை இந்த சாலை நாங்கள் எங்கள் ஆட்சியில் தான் நடந்ததுன்றாங்க. எல்லாமே அது காலத்துக்கு ஏற்படுற மாரி காலத்துக்கு ஏற்ற போல வரக்கூடிய ஒரு வளர்ச்சிகள் தான் அது. போது அது உலகத்தில் வந்து முக்கியமாக இருக்குது, அது நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த நேரத்தில் வந்து திமுக இல்லை, காங்கிரஸ் இல்லை, நீங்கள் இல்லை, நான் இல்லை, யார் இருந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. ஏதோ இந்தியாவில் மட்டும்தான் அதுமாரி ஒரு வளர்ச்சி இருக்குது, மற்ற நாட்டிலலாம் அப்படி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் போகுது. இனி சீனாலாம் பார்த்தா எங்கேயோ போயிட்டான், புரியுதுங்களா? இன்றைக்கி அவன் கூகுளோ இல்லது இந்த மாதிரி ஃபேஸ்புக்கோ எஸ்தலமோ இல்லாமல் அவன் தனியாக உருவாக்கி அவன் நாட்டில் வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டான். தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி இருக்குது, ஆனால் உங்கள் நிலை எப்படி இருக்குது, திமுக காரனுடைய நிலை எப்படி இருக்குது? குப்பமேட்டில் இருந்தவங்களாம் கோபுரத்தில் உட்காந்துருக்கான், இருக்கானா இல்லையா? ஒரு 5000 கோடி ஒரு பொது தேர்தலில் சர்வசாதாரண செலவு பண்ணாங்க. இப்போ திமுக வந்து 5000 கோடி செலவு பண்ணியிருக்கு ஒரு பொது தேர்தலில். 25 50 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்காங்க திமுக வேட்பாளர்கள். அப்போ இதெல்லாம் யார் அப்போ காசு? இதெல்லாம் அரசாங்க காசு இல்லையே. அப்போ நீங்க இதை கொள்ளடிச்ச காசு தானே, இல்ல உழைச்சி சம்பாதிச்ச காசு இல்லைங்க. பித்தலாட்டம் பிராடுத்தனம் பண்ணி சம்பாதிச்ச காசு தானே அது. அப்போ நீங்க இவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ இதை பற்றியெல்லாம் பேசாம ஜிடிபி வளர்ச்சி 5000 ரூபாய் கடைசியாக கொடுத்தோம், இந்த 5000 ரூபாய் இவங்க அப்பா மட்டும் காசு கொடுத்து தான் பாராட்டலாம். இதே அறிவாலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்து திமுக காசு கொடுத்துருந்தா நான் நிச்சயம் கைத்தட்டி வாங்கிட்டு வரேன். ஏன்னா நம்ம காசு சொன்னீங்க 5000 கோடி செலவு எப்படி மக்களுக்கு தான் செலவு பண்ணுவோம். வெற்றி பெறுவதற்காக மக்களை
காசு கொடுத்து விலைக்கு வாங்குனீங்க. அப்போ அதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க? ஒன்று ஏலம் போடுவோம். யார் ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தொகுதி வந்து 100 கோடிங்க. நான் கேட்குறேன், அண்ணன் கேட்குறேன் 200 கோடின்றாரு, நீங்கள் இன்னொருத்தர் 300 கோடி. யார் அதிகமாக கேட்குறாங்க அவளை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம். அந்த 300 கோடியே 100 கோடியே வருது பார்த்தீங்களா, அந்த தொகையை அந்த தொகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துறேன். அந்த 100 கோடி வருதுன்னா எதுக்கு தேவையில்லாம வந்து தேர்தல் வைக்கணும்னு கேக்குறீங்களா? வேஸ்ட்ன்றா இவங்க செலவு பண்றது பார்த்தா அந்த மாதிரி ஏழை முறையில் எடுத்துருவோம். பணக்காரன் எடுக்கட்டும். அந்த பணக்காரன் வந்து என்ன பண்ணுவான், அந்த காசை வாங்கி அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும். அங்கே ஒரு 2 ஸ்கூல் கட்டுவோம் 100 கோடியில், அல்லது அங்கே ஒரு 2-3 மருத்துவமனை கட்டுவோம், அல்லது ஒரு 10-15 ஏழைகளுக்காக திருமண மண்டபங்கள் கட்டுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதானே. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உளவுத்துறையே வந்து இந்த முறை தொங்கு சட்டசபை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன இருக்குன்னா, விஜய் வந்து திமுக ஓட்டை பிரிக்கிறாருன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு மைனஸ் யாருக்கு ப்ளஸ்ன்றது அவங்க வந்து அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதுதான் திமுக கொஞ்சம் கலக்கத்தில் இருக்காங்க. அதுதான் வந்து ஒருத்தர் வந்து போட்டோம் வீட்டுக்கு போகிற நேரத்தில். ஆனால் விஜயுடைய வருகை திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் சவுக்கடி இருக்குது. நிச்சயம் வந்து நம்ம 4ஆம் தேதிக்கு பிறகு நம்ம மறுபடியும் பேசுவோம் இல்லையா? அப்போ நம்ம பேசும்போது தெரியும் நான் சொல்லக்கூடிய கருத்து சரியானதா, அண்ணன் சொன்ன கருத்து சரிந்ததா. நான் பேசியிருக்கேன், துணிஞ்சு தாவேக்கா கூட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா காங்கிரஸ் திமுகவுக்கு அடி செருப்படி வந்திருக்கும், சொம்ப தூக்கிட்டு விட்டு போயிட்டு இருப்பாங்க. 100% தாவேக்கா ஆட்சி பிடிச்சிருப்பான். அந்த தாவேக்காவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் ப்ளஸ்ஸு ஒரு தேசிய கட்சி வந்து போகுதுன்னு சொன்னால் அந்த ஒரு எல்லா அதுக்கப்புறம் சிறிய கட்சிகளும் சின்ன கட்சிகளும் போடுவாங்க. அது மக்கள் மத்தியில் அது ஒரு பேசு பொருளாகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு இடத்த திமுக 100% திமுக ஆட்சியில் வந்து நிறைய தன்னுடைய மச்சனும் பேரில் அது பேரில் நிறைய எடுத்து நிறைய காசு பார்த்துட்டாரு. புரிஞ்சுங்களா? அவர் ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர், ஒரு திமுக எம்எல்ஏ, திமுக பாராளுமன்ற உறுப்பினர் பார்க்காத காசை செல்வ பெருந்தகை பார்த்துட்டாரு. புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை ஸ்கிராப் தொழிலும் அவர் தான் பார்க்குறாரு. இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ அவர் எப்படி திமுக கூட்டணி விட்டு வாங்கன்னு சொல்லுவார்? ஆனால் தான் அவர் திமுக தான் சொல்லி பிடிவாதம் பண்ணி அவர் போல் நிறைய பேர் இருக்காங்க திமுக அடிமைகள் காங்கிரஸில். அவனுங்க பண்ண சதி திட்டம் தான் இன்னைக்கு திமுக வந்து இது காங்கிரஸ் திண்டாடுது. ஏன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் ஒரு 5 தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒன்றும் சொல்கிறேன், எழுதி வச்சு. ஆட்சி வேணால் திமுக பிடிக்கலாம், 5 இல்லை 10 தொகுதிக்குள்ளே தான் காங்கிரஸ் ஜெயிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு திமுககாரன் உள்ளடி வேலை பார்த்துட்டான். புரியுதுங்களா? நீ 28 கேட்குற வாங்கிக்கோ, ஆனால் ஒன்று கூட ஜெயிக்க போகிறது இல்லை, பார்த்துக்கோ அப்படின்றது தான் திமுக. அதுதான் சொன்னால் பாருங்க, காரில் உட்காரும்போது என்ன சார் பண்ணிட்டு முதல்வர்கிட்ட முடிச்சிட்டோம் அப்படின்னு. எப்படி இது என்ன அர்த்தம்? அவ்வளோதான், காங்கிரஸை முடிச்சிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் உள்ளடி வேலை செய்யறதுல திமுக முதன்மையானவங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருந்தா இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் வேறு விதமான ஒரு